எப்படி திருத்தமா கிளீன் பண்றதுன்றது நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம சும்மா போய் கிளீன் பண்றதுக்கும் ப்ராப்பரா கிளீன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ஒரு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியில ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து cleanliness. And I want to come to a place that is good. I look at cleanliness. Cleanliness starts first with the bathrooms. Okay? If the bathrooms are not clean, I will not want to stay in the property. So one of the things that I realized over a period of time, அதாவது நான் இப்போ கொஞ்ச நாள் கடைசியாக நான் பார்த்த ரிவ்யூஸ்ல நிறைய ரிவ்யூஸ் வந்து முன்னாடி cleanliness நிறைய எழுதிருக்கோம். இப்போ ரீசெண்டாக அவ்வளோ கிளீனஸ் பத்தி எழுதுறது, ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ கிளீனா வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அது கிளீனஸ் நான் பார்த்து எழுதுறதுல நான் ஒரு தடவை காமிக்கிறேன் எப்படி கிளீன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணி இருக்கணும். இந்த பாத்ரூம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இங்க வந்து ஃபுல்லா ஒன்ஸ் ஆல் ஆஃப் திஸ் திங் இஸ் கிளீன், இங்க இருக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இங்க இருந்துச்சுன்னா இது மாதிரி பேத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ cleaning is not pouring water and everything, but to properly clean it. அதே போல இந்த இடம் இருக்கு, இந்த இடத்துல வந்து இதுல உப்பு சேர்ந்துருக்கு. ஏன் உப்பு சேர்ந்துருக்குன்னா தண்ணி மேல ஊற்றிட்டு போயிட்டோம். ஓகேவா? இந்த இடத்துல ஆக்சுவலா ஆயில் போட்டு கிளீன் பண்ணணும். அதே போல இந்த இடத்துல ஆயில் போட்டு கிளீன் பண்ணணும். வந்து ரோல் பண்ணவா? ஆமா. வெறும் பாத்ரூம் யார் க்ளீன் பண்ணது? நீங்க தான் க்ளீன் பண்ணீங்க. க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் தொடர்ந்து ஃபுல்லா தண்ணி எல்லாம் வந்து தள்ளி விட்டுறணும். புரியுதுங்களா? அதே போல இது மாதிரி வந்து பக்கெட்ல இதெல்லாம் வந்து தண்ணியே வச்சு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்மளோட மெயின் ஓகேவா? இது என்னன்னா தண்ணி வந்து நம்ம மேல ஊத்திட்டு அப்படியே போயிடும். இதுல பூத்து வருது. ஓகேவா? சோ இது நீங்க பாத்தீங்கன்னா இது நம்மளோட மெயின் எக்ஸ்பென்ஸ். நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு பெட் விற்கிறோம்? 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேவா? கமிஷன் எல்லாம் போட்டு அவ்வளவுதான் வருது. அப்ப இத்தனை பேருக்கு எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே சேர்த்து செய்யணும்னா இதுல வந்து இல்ல வரக்கூடிய காசு எதுல போயிடும்? நம்ம உள்ள கிளீன் பண்ணலன்னா இந்த ஒரு டோர் மாத்தோம்னா அந்த டோருக்கான செலவுல போயிடும். புரியுதுங்களா? அதனால கிளீன் பண்றது இதான் ஒழுங்கா கிளீன் பண்ணணும். அதே போல இந்த பாத்ரூம்ல there's all of you come inside. இந்த பாத்ரூம் கிளீன் பண்ணும்போது சில சமயம் இது பிரஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஒழுங்கா பிரஸ் பண்ணிட்டு ஆஃப் ஆகாம இருக்கும், லாக் ஓபன் ஆகாம இருக்கும். லைட்டா பிரஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கூட தண்ணி ஊத்திட்டே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் தி அதர் திங் இஸ் பிரஸ்ட் அண்ட் தென் இதுல வந்து தண்ணி ஊத்தாம இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோட முக்கியமான விஷயம் வந்து நீங்க கிளீன் பண்ணும்போது இந்த இடம் இருக்கு, இந்த இடமும் கிளீன் பண்ணணும். ரெண்டாவது இந்த அடியில 2 ஓப்பனிங் இருக்கும் தெரியுமா? இதுக்கு இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துக்கு 2 ஓப்பனிங் இருக்கும். அழுக்கு. ஓகேவா? டெய்லியும் சும்மா போய் நம்ம தண்ணி ஊத்துறது கிடையாது. எவ்வளவு அழுக்கு இருக்கு புரியுதுங்களா? சோ அந்த இடத்தை கிளீன் பண்ணணும். அது கீழே இருக்கக்கூடிய இடத்தை கிளீன் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் ப்ராப்பரா பண்ணக்கூடிய கிளீனிங். இங்க பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் நான் காமிக்கிறேன். ஓகேவா? when an hygienic toilet is very important for you to host a guest. the toilet வந்து சுத்தமா இல்லைன்னா இதுல 100 பேர் வந்து உட்காந்து டாய்லெட் போறோம். இந்த இடம் சுத்தமா இல்லைன்னா யாரும் மாற மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஹோட்டல் வந்து கொரோனா இருக்கட்டும் எந்த சமயமா இருந்தாலும் இந்த இடத்துல ப்ராப்பரா நம்மளுக்கு ஆட்கள் வராங்க, நிறைய பேர் வராங்க. புரியுதுங்களா? நம்ம ஹாஸ்டல் வந்து பாண்டிச்சேரியில முதல்ல ஓபன் பண்ண ஹாஸ்டல் இது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நல்ல பேருக்காக திருப்பி ஆட்கள் வராங்க. அப்ப நம்ம செய்யும் தொழில் தான் தெய்வம். புரியுதுங்களா? ஏன் முதல்ல நீங்க உள்ளாரெல்லாம் விட்டு செஞ்சுக்கிறேன், நான் எல்லாம் செஞ்சிருக்கேன். புரியுதுங்களா? அப்ப தெளிவா சுத்தமா இருக்கும். புரியுதுங்களா? கீழே எப்படி தோசைகள்ல ஒரு மாசம் சுத்தம் பண்ணமோ இது உங்களோட தோசைகள். புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்த திருத்தமா சுத்தமா வச்சிருக்கணும். ஓகேவா? அதே போல இதுல 2 விஷயம் இருக்கு. அந்த ப்ளூ கலர் லிக்விட், இந்த ப்ளூ கலர் லிக்விடை இது மேல போடவே கூடாது. இது மேல ப்ளூ கலர் லிக்விட் போட்டீங்கன்னா இது வந்து வெள்ளை ஆயிடும், இது காலி ஆயிடும்.
ப்ளூ கலர் லிக்விட் உள்ளார தான் போடணும். ஓகேவா? அதே போல இந்த கரையெல்லாம் இருக்கக்கூடாது. டெய்லிக்கும் நீங்க கிளீன் பண்றீங்கன்னா அந்த கரை இருக்கக்கூடாது. இந்த இதெல்லாம் வந்து அடிக்கடி அந்த ஹார்ட் வாட்டருக்கு ஒரு இது வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து விக்கி வந்து வாங்கி வச்சாப்ல ஒரு லிக்விட் மாதிரி, அது எடுத்து போட்டு தொடச்சி வச்சிருக்கணும். அதே போல அடிக்கடி நீங்க எண்ணெய் போட்டீங்கன்னா தான் இது துரு பிடிக்காம இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது முக்கியமா வந்து கிளீனிங் வந்து. அதே போல நீங்க நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பார்க்கணும், இல்லை நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிறோம்னா முக்கியமான விஷயம் இதெல்லாம் செக் பண்ணணும். ஓகேவா? சரி. இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் குளிக்கிறாங்க, நீங்க அந்த ஃபேன் போடாம வச்சிருந்தீங்கன்னா இந்த இடம் ஹியூமிடிட்டி ஆகி பூக்காது. நான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேவா? நீங்க இது பூக்கிறது தான் இந்த இடம் ஃபுல்லா ஒரு இருக்கு இல்ல, அது எல்லாமே வந்து பூக்கிறதுனால வருது. ஸோ யூ ஷுட் மேக் ஷூர் தட் தி பிளேஸ் இஸ் க்ளீன், யூ ஆர் ரன்னிங் தி ஃபேன் இன் தட் டைம். ஓகே. அதே போல இந்த ஹீட்டர்லாம் நேரத்தோட ஆன் பண்றது காலையில மட்டும் தான் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும். நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட மெயினான கன்சம்ஷன் என்னன்னா கிட்டத்தட்ட மாசம் வந்து 70,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரும் எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் கட்டணும். ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய செலவு. ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து முக்கியமா எப்படி வந்து கன்சம்ஷன் குறைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த தேவையான ஐட்டம்லாம் இன்னையோட காலி பண்ணிடணும். தேவை இருக்க ஐட்டம் மட்டும் வச்சுக்கோ. ஓகேவா? இது மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஆல்ரெடி அதெல்லாம் பூத்து வெளில வருது. இந்த இடம் ஃபுல்லா இது பேரு ட்ரை ஏரியா. ஓகேவா? வெட் ஏரியான்றது வந்து இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் வெட் ஏரியா. எங்கெல்லாம் ஷவர் இருக்குதோ அதெல்லாம் வெட் ஏரியா. இங்கெல்லாம் ஷவர் இல்லையோ வந்தீங்கன்னா இந்த சோப்பு இதெல்லாம் கிளீன் பண்ணி தூக்கி போட்டுருக்கோம். ஓகேவா? சரி, இங்க யாரும் ஒருத்தவங்க இங்க ஒர்க் பண்றவங்க இந்த பாத்ரூம் யூஸ் பண்றாங்க, அவங்க அந்த பொருள் வச்சிருக்காங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்க வச்சு அடியில வெளியில அந்த பொருள் காலி பண்ணும். அந்த துணியா இருக்குல்ல எல்லாம் எடுத்துருவாங்க. மட்டும்தான் இருக்கணும் நான் சொல்லிடுறேன். ட்ரை ஏரியால நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரூபா கிடைக்காம போயிட்டோம்னா பெரிய செலவு இருக்கும். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் தான், மெயின்டெனன்ஸும் எலக்ட்ரிசிட்டி பில்லு தான் நம்மளோட பெரிய செலவு. ஓகேவா? அந்த பெரிய செலவுகள் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் லாபம் செஞ்சாலும் உங்களுக்கு இதுல செலவு போயிட்டே இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் கடையை நடத்துது. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். அதே போல இந்த இடத்துலயுமே வந்து நம்ம ஒரு வாட்டர் எண்ணெய் போட்டு எப்பெல்லாம் வந்து கிளீன் பண்றீங்க இதை வீக்லி ஒன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடம்லாம் வந்து கரெக்டா வந்து கிளீன் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கணும். அந்த கம்மோடு எல்லா கம்மோடுமே எனக்கு தெரிஞ்சு கிளீன் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து கிளவுஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கிளவுஸ் தாங்க போல ஏதாவது நீங்க வந்து கேட்கலாம். ஒரு இந்த கிளவுஸ் வந்து நீங்க இது ரீயூசபிள் கிளவுஸ் தான். ஓகேவா? நீங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க, அப்பப்போ யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது முக்கியமான விஷயம். சாட்டர்டே சண்டேனா இவங்க எல்லாரும் வந்து இதுக்கு போயிட்டு வருவாங்க, பீச்சுக்கு போயிட்டு வருவாங்க. இதுக்கு அடியில வந்து அடைச்சிட்டு இருக்கும். கிளவுஸ் போட்டுட்டு உள்ளார இருக்க முடி, அப்புறம் வந்து இந்த லேடிஸ் பாத்ரூம்ல வேற ஏதெல்லாம் போட்டு வச்சிருவாங்க. எல்லாத்தையும் அள்ளி வெளில போட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த கிளீனிங் அதனாலதான் இது வந்து மூவபிளா இருக்கு. இது ரிமூவ் பண்ற மாதிரி ஏன் வச்சிருக்காங்கன்னா அது வந்து கிளீன் பண்ற மாதிரி தான். ரெண்டாவது நீங்க போய் ஒரு இடத்துல கிளீன் பண்றீங்க, நீங்க இதெல்லாம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும்னா ஏதாவது ஒன்று உடஞ்சிருக்கு போயிருக்குன்னா அங்க வந்து ரிசப்ஷன்ல ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களும் ஒரு தடவை வந்து ஃபுல்லா போய் அதை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்னென்னலாம் செக் பண்ணணுமோ செக் பண்ணிட்டு செய்யணும். ஓகே, ஐ ஹோப் யூ ஃபாலோயிங் த்ரூ வித் வாட் ஐ சேயிங். யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கா எங்க பாத்ரூம்ல கிளீன் பண்றது. பாத்ரூம்ல அதே போல நிறைய மறைஞ்ச இடங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ மறைஞ்ச இடங்கள்லாம் என்னைக்குமே கிளீனா இருக்காது. நம்ம வந்து அட்லீஸ்ட் டெய்லியும் நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வோம், கெஸ்ட் வருவாங்க, பிஸியா இருக்கு, நம்ம அந்த நாளைக்கு அந்த வேலை செய்ய மாட்டோம். அது பரவாயில்ல, நான் புரிஞ்சுக்கிறேன். மீதி இருக்கிற நாளெல்லாம் வந்து நீங்க அழகா இதெல்லாம் கிளீன் பண்ணணும். ஓகேவா? கிளீனினஸ் ரூம்குள்ள கிளீன் பண்ணும்போது நம்ம எங்க மறந்துடுவோம்னு சொல்றேன். நம்ம வந்து இந்த இடம் மறந்துடுவோம். இந்த இடத்துல கெஸ்ட் வந்து வந்த உடனே அதிகமா வந்து உட்காரக்கூடிய இடம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே guest will see here when he is on the top
will definitely look at this place. Okay, so that place needs to be clean. And another thing we will forget is these areas. Okay, so say for example இந்த ஏரியால வந்து அந்த ஏரியா கூட க்ளீன் பண்ணியிருக்காங்க, ஏன்னா வந்து அந்த இடம் ஆக்சசபிளா இருக்கும். இந்த இடம் க்ளீன் பண்ணல. ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து டெய்லிக்குமே வந்து க்ளீன் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது வந்து இதுல வந்து இதுக்கு அடியில வந்து இதுக்குள்ளார ஏதாவது பொருள் வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த பொருளை வந்து நம்ம ஒழுங்கா வந்து எடுக்கல, இல்ல வேற ஏதாவது ஒரு பொருள் உள்ளார இருக்குன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வாசனை வர ஆரம்பிக்கும். எந்த பொருள் இங்க காண போனாலும் சரி, ஒரு பேப்பரா இருக்கட்டும், கர்ச்சீஃபா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஓகேவா? எது காண போனாலும் நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்ல இங்க ரிசப்ஷன்ல தான் வந்து கொடுக்கணும். நம்ம எடுத்து வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது. இதுலயும் பாருங்க நிறைய முடி இதெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க. இதை தினசரி கிளீன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒன்னா உட்காந்து கிளீன் பண்றதுக்கு பெருசா வேலை இருக்காது. எப்பயாதான் அந்த வேலை வரும், அதை கிளீன் பண்ணிக்க சொல்லுங்க. ரெண்டாவது, வெயில் சமயத்துல ஓகேவா, வெயில் சமயத்துல கிளீனிங் இருக்கும். இங்க அவங்க இன்னொருத்தவங்க இந்த ரூம் எல்லாமே வந்து ஹீட் ஆயிடும். ஓகேவா? இந்த ரூம் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்து இந்த ரூம்ல ஹெவியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரூமோ அந்த ரூமோ எப்பொழுதுமே வந்து கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கோம். ஓகேவா? எங்க போயிட்டீங்க? உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ரூமும் அந்த ரூமும் வந்து கிளியரா வச்சிருக்கணும். ரெண்டாவது, இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த கவுர்லாம் கட்டி இருக்கும். ஓகேவா? இந்த கவுரை தப்பா பிடிச்சி இழுத்தீங்கன்னா இது மொத்தமா டேமேஜ் ஆயிடும். இந்த கவுர் ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னா, இதெல்லாம் ஏதோ தப்பா இழுத்து வச்சிருக்கீங்க, சென்டர்ல அந்த இடத்துல இருக்கணும் நூல். அது இழுத்தீங்கன்னா மேல போகும், கீழே வரும். ஓகேவா? கண்ட மணிக்கு இதை இழுத்தோம்னா இதுதான் நம்மள வந்து இந்த வெயில்ல இருந்து பாதுகாக்குது. இது மொத்தமா போயிடுச்சுன்னா இது ஒண்ணுக்கு மட்டும் ஊறப்பட்ட செலவு இருக்கு. ஆல்ரெடி வந்து வெளில ஒண்ணு கைண்டு இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். அதே போல எங்க பாருங்க, இந்த இடத்துலலாம் வேக்யூம் கிளீனர் போட்டு கிளீன் பண்ணணும். ஓகேவா? இந்த சந்துல இப்படி வாங்க, இந்த இடத்துல உள்ளார போய் பாருங்க, பாட்டில்லாம் கிடக்குது பாருங்க. அது நீங்க அந்த பெட்டு போடும்போது அந்த சைடு கை விட்டு எடுக்கணும். ஹவுஸ் கீப்பிங்கும் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன டீடைல்ஸ் வந்து பார்த்து இது பண்ணுங்க. ஓகேவா? எப்பொழுதுமே பெட்ஷீட்டோ பெட் கவரோ நம்ம போடும்போது நம்ம என்ன ஃப்ரெஷ்ஷா தரோம், ஃப்ரெஷ் லினன், ஃப்ரெஷ் குயில்ட், ஃப்ரெஷ் பெட்ஷீட். இது ஃப்ரெஷ்ஷா மட்டும்தான் இருக்கணும். அதில் கரை இருக்கு, வேற யாராவது வந்து இது இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு பெட்ஷீட்ஸ் போடணும். ஓகே, ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல this fan blades, all of these things must be clean on a regular basis. Every week, on weekends, these weekdays is the day that we are actually moving out of the reception area to make sure that you're cleaning one room by room so that the place is very neat and clean, right? So சூரிய வெளிச்சம் இருக்கும். ஓகேவா? ரூம் நீங்க பாத்தீங்க, இது 10 பெட் டவுன் ஏன் பண்ணிருக்கோம், தடுத்துட்டு இதுவும் இன்னொரு டவுன் பண்ணிருக்கலாம். ஏன் டவுன் பண்ணலன்னா நடுவுல இருக்கிறது டார்க் ரூம் ஆயிடும். இந்த சைடும் வெளிச்சம் கிடையாது, அந்த சைடும் வெளிச்சம் கிடையாது. இந்த வெளிச்சத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னா டெய்லிக்கும் வந்து இந்த இடத்துல இதுல இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து விட்டு காத்து வர வைக்கணும். ஓகேவா? Flow of all 5 elements into this thing, into the building is very very important for this thing. ஓகேவா? எலிமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து உள்ளார வரணும். அப்ப சன்லைட் வரணும், காத்து வரணும். ஓகேவா? நீர் அப்கோர்ஸ் நீங்க மாப் பண்ணும்போது அதுல நீர் வருது. ஓகேவா? ஸோ இது மாதிரியான எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து நம்ம இதுல இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து நீங்க இங்க இருக்கிறத ரிமூவ் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இதுல பானம் போடுறது, உப்பு போடுறது, உப்பு கிடையாது. இது எல்லாமே எப்படின்னா வரக்கூடிய கெஸ்ட் வைக்கிறத எடுத்து வச்சுட்டு ப்ராப்பர் கிளாஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த கேமரா எப்போதுமே இது பார்த்துட்டு இருக்கும். ஓகேவா? இந்த லாஸ்ட் சென்னையில வந்து ஒரு தடவை என்ன
என்ன ஆச்சு, ஒருத்தன் வந்து செப்பல் போட்டு போயிருக்கான். ஓகேவா, அவன் செப்பல் காணாம போயிடுச்சு. அவன் வந்து அவன் கட்டினது ஏதோ 500 ரூபாய் தான். காணாம போன செப்பலுக்கு அவன் சொன்னது 48,000 ரூபாய். அந்த செப்பலு ஜாஸ்டர் தான் காசு கொடுக்கணும், 48,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்டர்ல வந்து சண்டை போடுறான். ஓகேவா, அவங்ககிட்ட அப்ப கேமராவே இல்லை. அப்புறமா பின்னாடி வந்து இன்னொரு கேமரா பார்த்தா ஒரு நாய்க்கு இருந்துச்சு அந்த செப்பல். ஓகேவா, ஸோ எப்போதுமே கேமரா பாயிண்ட் திஸ் சைட். அதே போல இந்த ஏரியாஸ் இவ்வளோ ஹியூமிடிட்டி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா எழுதுறது எல்லாமே வந்து கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. தண்ணி அங்கே போகிறது இல்லை, ப்ராப்பராக வந்து இந்த இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஈரமாக இருக்கக்கூடிய பொருள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது. இதுவுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இந்த வாஷிங் மிஷின் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது இங்கே இருக்கவங்களுக்கு? முக்கியமாக எல்லாருக்கும் யாருக்கு தெரியாதுன்னு கேட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, அப்புறம் அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா, முதல்ல வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டீம் வந்து we should tell them how to wash, right? Second thing, பாருங்க, இதுவே ஒழுங்கா வாஷ் பண்ணாம அழுக்காகி இந்த வாஷிங் மிஷினும் கெடுற நிலைமையில தான் இருக்கு. ஓகேவா, இன்னும் ஒரு 4-5 வாஷ் நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாஷிங் மிஷினும் போயிடும், மொத்தமா இது ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம செய்யறது மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ பிளேஸ், because everything is so expensive that over a period of 5-6 years you make money in 500-600 rupees, and then suddenly this goes 40,000, this goes 30,000, correct? So every money that we all sit down and work hard to make, suddenly is gone. Okay, this place needs to be properly neat and clean. Okay, இந்த இடத்துல வந்து சில்வர் ஐட்டம் எஸ்எஸ் ஐட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்பூன் மட்டும் தான் இருக்கும். இந்த கத்தி இருக்கா, அது புதுசு வாங்கி தரேன். இதெல்லாம் வந்து எப்படின்னா ப்ராப்பரா வந்து இந்த இடத்துல வந்து இந்த பொருள்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எப்படின்னா பிளேட்ஸ் வந்து அந்த ஒயிட் கலர் பிளேட்ஸ் இருக்கும், இந்த ஸ்பூன்ஸ் இருக்கலாம், ஃபோர்க்ஸ் இருக்கும். இந்த ஃபோர்க்லாம் அதிகமாக ஒரு ஹாஸ்பிட்டல் திருடப்படக்கூடிய ஐட்டம். ஓகேவா, எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பேக்கெட்ல போட்டு போடுவோம். ஆனால் இந்த ஃபோர்க் வந்து நீங்க வந்து இந்த ட்ரோன் ஸ்க்ரீன் போடுங்க, இந்த கேமரா கேமரா போட்டு வச்சுக்கோங்க. சும்மா ஃபோன் வாங்கிக்க முடியாது. பட் ஃபோர்க்ஸ் வந்து maximum stored by international tourists when they come to India, because they think that not every place will have forks and spoons. Wherever you see this, they'll still want to put it in their pocket. Okay? These plates, right? இதெல்லாம் யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ் வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ். ஸ்டீல யாரும் போட்டு சாப்பிட முடியாது. நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு கபோர்டு வச்சுக்கோங்க. யாராவது சாப்பிட்டீங்க போறீங்கன்னா அந்த இடத்துல வாஷ் பண்ணிட்டு அதுக்குள்ள வச்சுக்கோங்க. வெளியில வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஐட்டமும் வெளியில இருக்கக்கூடாது. ஓகேவா, தட்ஸ் ஒன்லி தி மூவிங் மாதிரி the guest will use and the guest will use. Again, cleanliness of this place needs to improve. குட்டி வெங்காயம் இதெல்லாம் வந்து உள்ள வைக்காதீங்க. இதுல கர்ப்பம் பூச்சி வரும். These are things that needs to be missing. இங்க வெஜிடபிள்ஸ்லாம் மெச்சூரிட்டி ஜெனரலா யாரும் கெஸ்ட் வெஜிடபிள்ஸ் வெளில வைக்க மாட்டாங்க. நீங்க இந்த வெஜிடபிள்ஸ் வைக்கிற ரேக்கு நான் இது வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டு தரேன். வெஜிடபிள்ஸ் வைக்கிற ரேக் மட்டும் ஒரு சின்ன ரேக் பெரிய வந்து நான் தரேன். இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், முன்னாடியே வச்சிருந்தது. அப்படி இல்லைன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன். அது கிளீன், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிளீன்லினஸ் இது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா, மேக்ஸிமம் இந்த இடத்துல துணி காய போடுறதுக்கு அலோவ் பண்ணாது. ஏன்னா இங்கே கெஸ்ட்டு காய போட்டாங்கன்னா நீங்கள் மேலே செடி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அவன் மேலே இதுவாகிடும். அப்புறம் ட்ரெஸ்ஸு புதுசாக கொடுன்னு சொன்னீங்கன்னா யாரும் வந்து தர முடியாது. ஸோ கீப் த கிளீன்லினஸ் ஆஃப் திஸ் ஏரியா ப்ராப்பர்லி நீட் அண்ட் க்ளீன் அண்ட் ஆல் திஸ் ஏரியா. ஆமாம் சார், இந்த ஏரியாலாம் வந்து இது பண்ணேன். நான் என்ன சொல்றேன்னா, I'll give you touch-up paints for now. ஓகேவா, touch-up paints வந்து நான் வாங்கி தர சொல்றேன். ஃப்ரீயா இருக்குது. இந்த கைப்பிடி சின்ன சின்ன டச்-அப்ஸ் எல்லாமே வந்து பில்டிங் முழுக்க பண்ணுங்க. ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ஃபுல்லாவே பார்த்துக்கணும். ஓகேவா.